யாராவது நம்ம கப்பி தொட்டியில் வந்து நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறது. ஸோ கைஸ், வெல்கம் டு டே 4 ஆஃப் கிப்பி ஃபார்ம். நம்ம வழக்கம் போல ஃபுட்டு போடலாம்னு சொல்லி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அனில் நண்பன் வந்து நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான் நம்ம தொட்டியில். சரின்னு சொல்லி நீச்சல் தெரியாதவனுக்கு கம்பு கொடுத்து நம்ம அவனை காப்பாற்றிட்டோம். வெளியே வந்தவன் அந்த கம்பை விடவே மாட்டேங்கிறான். அப்புறம் நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் உன்னோட பஸ் ஸ்டாப் வந்துச்சு இறங்குன்னு சொல்லி இறக்கி விட்டுட்டோம். நம்மளே இறங்கினவன் நீச்சல் வச்ச டயர்ல அங்கேயே உட்காந்துட்டான் கொஞ்சம் நேரம். மாட்டிட்டானே, நல்லா தான் இருக்கானு தொட்டு பார்க்கலான்னு தொட்டு பார்த்தேன். தாய்லாந்து மெசேஜ்னு வச்சான் போல. அப்படியே அவன் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டான். கையில் தூக்கிறதுக்கும் ரொம்ப பயமா இருந்துச்சு. எலியெல்லாம் கடிக்குன்னு சொல்லுவாங்களா, அதனால இது எலி வகையை சேர்ந்ததுனால பயமா இருந்துச்சு கடிச்சுக்குமோன்னு. இதை நான் தொட்டு பார்த்துட்டு இருக்க டைம்ல அதோட அம்மா வந்து மேலேருந்து கத்திட்டே இருந்துச்சு. நம்ம அதை ஏதோ பண்றோம்னு நினைச்சிட்டு இவன் பழைப்பானா இல்லையான்னு தெரியாம நம்மளும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் என்ன பண்றதுன்னு தெரியாம. இது வந்து ஆக்சுவலா ஒரு குட்டி அணில் தான். நம்ம ஃபார்ம்ல ஏறி எங்கங்க குச்சி விளையாடுறதே உங்களுக்கு வழக்கம். அப்படி விளையாடும் போது நேற்று இவங்களோட அப்பாவை என்னன்னு தெரியல தண்ணியில் ஊற்றி சேர்த்துட்டாரு. நேற்று தான் அப்பாவை அடக்கம் பண்ணணும். இன்னைக்கு அதுக்குள்ள மகன் வந்து தண்ணியில் குதிச்சிட்டான். சரியான ஒரு சூசைட் ஸ்குவாடா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அசைவே மாட்டேது, சரி கையிலேயே தூக்கி பார்த்துருமேன்னு தூக்கிட்டு கொஞ்ச நேரத்துல சந்தோஷத்துல தலையாடிட்டு இருந்தான். இதை பிடிச்சி வளர்த்தலான்னு கூட யோசிச்சேன். நான் அதோட அம்மாவை பார்த்த பாவம் வந்து கத்திட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நம்ம கையில பிடிச்சி விளையாண்டோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டு இனிமே அந்த வீர விளையாட்டெல்லாம் விளையாட தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம இறக்கி விட்டோம். சந்தோஷத்துல அப்படியே போய் அம்மா கூட சேர்ந்துட்டான். ஒரு வீர காப்பாற்றணுமே அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. கப்பி அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க டே 5ல சந்திப்போம். தேங்க்யூ.